மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, நெருக்கத்தில் இருக்கும் பொழுது, ஒரு தேவையின் மத்தியில் இருக்கும் பொழுது, அவர்கள் இருதயம் உடையும் பொழுது, அவர்கள் தங்களுடைய கண்ணீரை மனிதர்கள் முன்பதாக வெளிப்படுத்துகிறார்கள். சில பேர் தனிமையில் அழுது கொண்டு இருப்பார்கள். ஐயா, நான் இவ்வளவு தூரம் நான் கண்ணீர் விட்டுட்டேன், எனக்கு உதவி வரவில்லையே, இவர்கள் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று சொல்லி மனம் கலங்கி நின்று கொண்டு இருப்பார்கள். ஆனால் அந்த கண்ணீரை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றும் பொழுது அங்கு பலன் கிடைக்கிறது. வசனம் சொல்லுகிறது, தேவரீர் என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று. வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அன்னாள் அவளுக்கு குழந்தை இல்லை, தன் கணவன் முன்பதாக அழுது பார்த்தாள். மற்றவர்கள் எல்லாரும் கேலி பேசியிருப்பாங்க, இத்தனை வருஷங்களாயிருச்சு இவளுக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லி கேலி பண்ணியிருப்பாங்க, தனிமையில் அழுதுருப்பா, அங்கே பிரயோஜனமே அவளுக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு நேரம் வந்தது பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்றால் தன்னுடைய கண்ணீரை கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றினாள். அந்த கண்ணீர் கர்த்தருடைய துருத்தியில் வைக்கப்பட்டது. அல்லேலூயா. அவளுடைய கண்ணீரை பார்த்தால் அந்த கண்ணீர் கர்த்தரோடு கூட பேசியது. அங்கு கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். நம்ம ஒரு விதையை விதைக்கிறோம், அந்த விதை மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டுருச்சு, ஐயா இன்னும் பலன் கொடுக்கவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏற்ற நேரத்தில் நீங்க விதைச்சிங்க பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் உங்க கண்ணீரை ஊற்றினீங்க பாருங்க, அப்பொழுது அந்த விதை விதைக்கப்பட்டது. அந்த ஏற்ற நேரம் வரும் பொழுது அது ஆசீர்வாதம் தரக்கூடிய ஒரு மரமாக செடியாக வளருவதை நம்முடைய வாழ்க்கையில நாம் காணலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில் நீங்க கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பாதத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் உங்க கண்ணீரை ஊற்றும் பொழுது அந்த கண்ணீர் கர்த்தருடைய துருத்தியில் வைக்கப்படுகிறது. அவருடைய பார்வைக்கு முன்பதாக அந்த கண்ணீர் வருகிறது. அந்த கண்ணீருடைய வழி தெரியும், வேதனை தெரியும், அதனுடைய தேவை கர்த்தருக்கு தெரியும். ஏற்ற நேரத்தில் அந்த ஆசீர்வாதங்களை உங்க கண் முன்பதாக கர்த்தர் கொண்டு வருவார். காட் பிளஸ்.